ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிறகாட் அகாடமி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் கேமல் ஸ்கெட்ச் புக் எடுத்திருக்கிறேன் 270 ஜிஎஸ்எம். ஸோ இதில் வந்து பெயிண்டிங்ஸ் வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ போஸ்டர் கலரில் வந்து இந்த மதுபானி பெயிண்டிங் வந்து நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதிரி வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இதை ட்ரா பண்ணி எப்படி கலர் பண்ணுறது, இதுதான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் வந்துட்டு நான் 1.5 சென்டிமீட்டரில் வந்துட்டு 4 பக்கமுமே வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு லைன்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே வந்துட்டு 2 லைன்ஸும் வந்துட்டு ஒரு 1/2 சென்டிமீட்டர் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு லைன் போட்டுக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்லேயும் வந்துட்டு ஒரு பார்டர் லைன் வந்து போட்டுக்கிறேன். ஸோ வந்துட்டு ஆக்சுவலாக டிசைன்ஸ் வரும், ப்ளஸ் வந்துட்டு நம்ம பார்டரில் பெயிண்ட்டும் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே இருக்க மயில் வந்து மதுபானி வந்து பீகாக் அதை வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ ரேண்டமாக தான் வந்துட்டு நான் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே வந்து ஐ கால்குலேஷன் தான். இது வந்து கம்ப்ளீட் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கிறனால நான் எந்த மாதிரி வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு எப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஈவன் தோ நீங்கள் கம்ப்ளீட் பிகினராக இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு நம்ம வந்து ட்ராயிங் கம்ப்ளீட்டாக வந்து சொல்லி கொடுத்துருக்குறோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கீழே இருக்கிற ரெக்கை அந்தையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு 2 லைன் போட்டுட்டு மேலே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டுட்டு ஸோ அந்த மெஷர்மெண்ட்காக பெட்டல்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம இதில் ட்ரா பண்ணணும். ஸோ இதே மாதிரி ஸோ சேனலில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி மண்டலா சீரீஸ், பென்சில் ரியலிசம், அப்புறம் வந்து பென்சில் ஷேடிங் எல்லாமே வந்துட்டு இதில் போட்டுட்ருக்கோம். ப்ளஸ் வந்து கிட்ஸ்க்குரியது, பிகினர்ஸ்க்குரிய ட்ராயிங்கும் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். நீங்கள் சேனலுக்கு வந்து கம்ப்ளீட்டாக புதுசாக இருந்திருந்தீங்கன்னா சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆர்ட் வீடியோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. அதே மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் வந்து இருக்கும். ஸோ நம்ம பர்டிகுலராக கிளாஸஸ் வேறு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் கிளாஸஸ்க்கு எதுவும் என்கொயரி பண்ணனாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, நீங்கள் இன்ஸ்டாகிராமை போய் விசிட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அங்கே இதோட நிறையா வந்து ஆர்ட் வந்துட்டு அதில் போட்டிருப்போம். ஆனால் வந்துட்டு எல்லாமே ரீல்ஸாக தான் இருக்கும், போஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து இப்போது என்னோடய ஆர்ட் ஒர்க்கை ஃபாலோ பண்ணிவிட்டு எதுவும் ட்ரா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணால் கூட நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு அதை போஸ்ட் பண்ணுவேன், யூடியூப்லேயும் வந்துட்டு காமிப்பேன். ஸோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ சைட் பை இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கிறப்பே இது நான் வந்துட்டு ட்ரா பண்ணி ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். கொஞ்சம் பூ, இலை இது எல்லாமே வந்துட்டு அந்த மயிலோடு சேர்த்து வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். நம்ம போஸ்டர் கலர், வாட்டர் கலர் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம டைரெக்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கலர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவுட்லைன் கொடுக்கணும். ஏன்னா வந்து இதெல்லாம் வாட்டர் பேஸ்டாக இருக்கும்போது வந்துட்டு சில டைம் என்ன ஆகும்னா பென்னோட இங்க் வந்துட்டு லீக் ஆகி கலர் வந்துட்டு ஸ்மட்ஜ் ஆகுறதுக்கு அது வந்து நிறையா வந்துட்டு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பெட்டர் வந்துட்டு நம்ம எப்போயுமே பென்சிலில் வந்து அவுட்லைன்லாம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டைரெக்டாக கலர் அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வேணால் நீங்கள் பெனில் வந்தால் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். மதுபானியை பொறுத்த வரைக்கும் நம்ம பிளாக் அவுட்லைன் தான் வந்துட்டு கொடுப்போம். மதுபானின் அது வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம அப்படி தான் கொடுப்போம். ஸோ யூசுவலாக வந்துட்டு இப்போ பென்சில் கலர்ஸாக எடுத்துக்கோங்க, இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது ஆயில் பேஸ்ட்டில் எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு பென்சிலில் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபைன் லைனர் யூஸ் பண்ணிங்கன்னா அதை வச்சு நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே வந்துக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்குரிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே வந்துட்டு ஒவ்வொரு ட்ராயிங்லையுமே வந்துட்டு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ வந்து கலர் எடுத்துக்கிறேன். கலர் ப்ளூ அண்ட் ஒயிட். நான் டாம்ஸ் கலர்ஸ் தான் எடுத்திருக்கேன், ஸ்டூடெண்ட் கலர்ஸ், போஸ்டர் கலர்ஸு. ஸோ எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒயிட்டை தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சம் ப்ளூ தனியாக எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் வாட்டர் பேஸ்டாக இருக்கணும், ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் ஃப்ளாட் ப்ரஷில் இப்போ நம்ம டாம்ஸ் அந்த போஸ்டர் கலர் பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதில் வர ப்ரஷ்லேயே தான் எல்லாமே கலர் பண்ணிக்கிறேன். வேறு ப்ரஷ் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு எந்த அளவுக்கு லைட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நான் லைட்டாக வந்து எடுத்துக்கிட்டு எங்கெல்லாம் வந்து ப்ளூ ஷேட் வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் ஷேட் பண்ணிக்கிறேன். இந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து நான் பின்ட்ரெஸ்ட்லேருந்து தான் எடுத்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை வந்து பெயிண்ட் பண்ணி காமிக்கலாம். நம்ம கூடிய சீக்கிரமே வந்துட்டு லேடிஸ்க்காக ஸ்பெஷலாக ஃபேப்ரிக் பெயிண்டிங் கூட வந்துட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் நான் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதே கலரில் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ப்ளூ எடுத்துக்கிட்டேன். ஒயிட் மிக்ஸ்டாக தான் இருக்குது, கம்ப்ளீட் டைரக்ட் ப்ளூவை நான் ஒன்றும் எடுக்கலை. அதை எடுத்துகிட்டு இன்பிட்வீன் வந்துட்டு அந்த பேட்டர்ன் இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் வந்துட்டு நான் டார்க் ப்ளூவும் கொடுத்துக்கிறேன். ஸோ கலர் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ளூ கலந்தோன்னா இந்த மாதிரி கலர் வேரியேஷன் காமிக்கிறதுக்காக நம்ம இது வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கெல்லாம் வந்து டார்க் ப்ளூ வருதோ அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம பண்ணிக்கணும்.
ஸோ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலும் போதும். இப்போ வந்து ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் சப்போஸ் உங்களுக்கு கலர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா, நீங்கள் வந்து ரவுண்ட் ப்ரஷ்லேயும் நீங்கள் பண்ணலாம். அதனால ஒண்ணும் தப்பில்ல. நான் ஏன் இப்போ வந்துட்டு இன் பிட்வீன் கலர் பண்ணாம டைரக்ட்டா வந்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா, டார்க் கிரீன் வச்சுட்டு ஸ்டெம்ஸ் எல்லாமே கலர் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா வந்து அங்கங்க காயும் இல்லையா? ஸோ வந்துட்டு பெயிண்டிங் வந்து ட்ரை ஆகணும். இன் பிட்வீன் அதுக்கு பக்கத்திலேயே வந்து போட்டேன்னா, ஸ்மட்ஜ் ஆயி கலர் 2மே மிக்ஸ் ஆயி வந்துட்டு அந்த வேரியேஷன்ஸ் கலர் வந்துட்டு மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு ஒவ்வொரு இடமா வந்து பார்த்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பீகாக்கு சில இடங்கள்ல போட்டதுக்கப்புறம் நான் ஸ்டெம்ஸ் பண்ணுவேன். ஸ்டெம்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேற ஏதாவது ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி எல்லாதும் பண்ணுவேன். ஸோ வந்து டார்க் க்ரீன் எடுத்துட்டு ஸ்டெம்ஸ் மட்டுமே வந்துட்டு பண்ணிக்கிறேன். ஒரு சைடு லீஃப் மட்டும் பண்ணியிருக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்க பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டா இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கலாம். அங்கங்கே பாஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு அது ஃபாஸ்ட்டாக தெரியுதுன்னா, பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம், கலர் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இருக்கும். எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட்டாக தான் போட்டிருக்கேன். எதுவும் வந்து ஸ்கிப் பண்ணலை. ஸோ வந்து பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் கலர் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல வந்து ட்ரை ஆகாதனால வந்துட்டு நான் வந்து திருப்பி புக்கை வந்துக்கிட்டு கரெக்டாக திருப்பிட்டு இந்த சைடும் வந்துட்டு டார்க் க்ரீன் வந்துட்டு எங்கெல்லாம் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு நம்ம கலர் வந்துட்டு அந்த இடத்துல பிளெண்ட் ஆயிருந்தால் ஒயிட்டை வச்சு அதை சரி பண்ணிக்கிறேன். ரெட் எடுத்துக்கிறேன். ரெட் எடுத்துட்டு ஆல்டர்னேட்டிவ் பெட்டல்ஸ் ஃப்ளவர்ஸில் ஆல்டர்னேட்டிவ் பெட்டல்ஸில் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லா ஃப்ளவர் பெட்டல்லையும் வந்துட்டு ஒரு சைடு ரெட்டும் ஒரு சைடு ஆரஞ்சும் தான் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ரெட் கொடுத்துக்கிறேன். ரெட் எப்படிலாம் கொடுக்குறேங்கிறத பாருங்கள். கரெக்டாக அந்த பெட்டலோட எட்ஜஸில் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து அதை பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ளூ வந்து கொஞ்சம் காஞ்சிருந்தனால, இதே ரெட்டு வந்துட்டு நான் இந்த உள்ள ஒரு அவுட்டர் லைன் போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அத வந்துட்டு அதையும் கலர் பண்ணிக்கிறோம். இங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து ப்ளூல போயிருந்திருக்கு. பட் இட்ஸ் ஓகே. நீங்க வந்து அத ஓவர்லேப் பண்ணீங்கன்னா, மிஸ்டேக்ஸ் ஆக நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அத அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து லைட் கிரீன் எடுத்துக்கலாம். எனக்கு டார்க் கிரீன் வந்துட்டு காஞ்சிருச்சு. டார்க் கிரீன் வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சு. ஸோ வந்து லைட் கிரீனை வச்சுட்டு ரிமைனிங் லீஃப்லாம் இருக்கு இல்லையா? லீஃப் எங்கெல்லாம் வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்துட்டு கொடுத்துடணும். ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு நான் திருப்பி வந்துட்டு லைட் கிரீன் கொடுத்துருக்கேங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லைட் ப்ரௌனும் லைட்டாக எல்லோ கலந்துட்டு வந்துட்டு அந்த ஃப்ளாரோட மேலே எட்ஜ் இருக்கு இல்லையா? அங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ பீகாக்கோட ஃபெதர் அங்கே வந்துட்டு கொடுத்துக்கிறேன். இன் பிட்வீன் அதுவுமே ஆல்டர்னேட்டிவாக வந்து கொடுத்துக்கணும். ஏன்னா ஒன் சைடு வந்துட்டு நம்ம இது வந்துட்டு கலர்ஃபுல்லாக தானே பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபெதர்ஸில் வந்துட்டு நீங்கள் இது கொடுத்துக்கணும். ப்ளஸ் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உள்ளேயுமே வந்துட்டு கொஞ்சம் எல்லோ வந்துட்டு ஃபெதர்க்குள்ளே வருது. அதையும் பார்த்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஃப்ளாருக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்டெம் குறிக்கு மேலே வந்துட்டு அங்கேயுமே வந்து நீங்கள் எல்லோ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நான் ஃப்ளாட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இன் பிட்வீன் வந்துட்டு நான் ரவுண்ட் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணுவேன். இப்போ கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நீங்க மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்ச் தான். பீக் வந்து ஆரஞ்ச் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து எங்கெல்லாம் ஆரஞ்ச் கலர் நான் ஃபில் பண்ணணும்னு பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் பெட்டல்ஸ் ஒரு பெட்டல் வந்துட்டு ரெட்டா இருந்துச்சுன்னா, ஒரு பெட்டல் வந்து ஆரஞ்சா இருக்கணும் ஃப்ளார்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம இதை கலர் பண்ணிக்கணும். பார்க்கவே ரொம்பவே வைப்ரண்ட்டா ரொம்பவே அழகா வரும். நீங்க பெயிண்டிங் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. ப்ரஷ் வந்துட்டு ரொம்ப மெதுவா ஹேண்டில் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா, ப்ரெஷரே போடல ப்ரஷ்ல. ஹேண்டில் பண்ற விதம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதுறது தான். நம்ம எப்படி வந்து நோட் புக்ஸ்ல வந்து பென்சில் வச்சு எழுதுவோமோ, அதே மாதிரி தான். ஆனா வந்து நிப்பு வந்து கொஞ்சம் பின்னாடி பிடிப்போம் இல்லையா? ஸோ இதே மாதிரி நான் எப்படி பிடிச்சிருக்கேங்கிறத பார்த்துட்டு, அதே மாதிரி ப்ரஷ் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இது குவைட் ஈஸி தான். நம்மளுக்கு ஜஸ்ட் ப்ரஷ் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலே போதும். எந்த மாதிரி பெயிண்டிங் இருந்தாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஐஸில் வந்துட்டு கொஞ்சோண்டு லைட்டாக டாட் வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் வந்துட்டு நான் ஒயிட்டும், லைட் ப்ரௌனும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி பீச் கலரில் வந்துட்டு நான் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்குறேன். ஃப்ளாட் ப்ரஷ் எதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இன் பிட்வீன் வேணும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துலலாம் நீங்கள் தப்பு பண்ணுவீங்கன்னு தோணுச்சுன்னா, நீங்கள் ரவுண்ட் ப்ரஷ்ஷும் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து இதை ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட்டாக காமிக்கல. ரொம்ப வைடாக வாஸ்ட்டாக போய்கிட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு, இன் பிட்வீன் வந்துட்டு எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் கார்னர்ஸ்லாம் காமிச்சிருப்பேன் பாருங்கள். எந்த மாதிரி வந்துட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். எந்த சைடெல்லாம் உங்களுக்கு ட்ரை ஆகிடுச்சோ நீங்கள் திருப்பிக்கலாம். கலர் மேலே தப்பி தவறி கூட நீங்கள் வச்சிடாதீங்க கையை. பிளெண்ட் ஸ்மட்ச் ஆயிடுச்சு கலர் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஆல்மோஸ்ட் எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க் எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ பார்த்து வந்து இந்த பேக்ரவுண்டை கொடுத்துருங்க. மேக் ஷுர் வந்துட்டு உங்களோட எல்லா கலர்ஸ் நீங்கள் உள்ளே வந்து கொடுத்துருக்கீங்க இல்லையா, அது ஃபுல்லாக வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அவுட்டர் லேயர் வந்து கொடுக்கணும்.
ஸோ அத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் பார்டர் அது வந்து கம்ப்ளீட்டா வந்துட்டு நான் ரெட்ல குடுக்குறேன். லாஸ்ட் பார்டருக்கு ஒரு லைன் குடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அது வந்துட்டு நான் வந்து ரெட்ல குடுக்குறேன். கீழ வந்து ஒரு பேப்பர் வச்சிருக்கிறேன். ஸோ தட் என்னோட கலர் வந்துட்டு அடுத்த பேப்பர்ல வந்துட்டு ஸ்மட்ஜ் ஆகக்கூடாது. ஏன்னா இது புக்ல தான் நம்ம பண்றோம் இல்லையா? ஸோ அதனால கீழ நியூஸ் பேப்பரோ, இல்ல இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்டோ வந்துட்டு நீங்க வச்சுக்கிட்டு நான் பண்ற மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைட் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்துட்டு நம்ம ஃப்ளார் தான் குடுத்துருக்கோம். மணலால வந்துட்டு ஃப்ளார் குடுத்தோம் இல்லையா? ஸோ அந்த ஃப்ளார் தான். நான் மதுபானியோட இன்சைட் வந்துட்டு பேட்டர்ன் எடுக்கல. எனக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் அப்படிங்கிறனால இத வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதையுமே வந்து எப்படி கலர் பண்றேன் அந்த பார்டர்ங்கிறத பார்த்துட்டு, நீங்களும் இதே மாதிரியே வந்துட்டு கலர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சைடு நம்ம ரெட்ட குடுத்தா, இன்னொரு சைடு வந்துட்டு நான் லைட் கிரீன் தான் குடுப்பேன். ஸோ இந்த ரெட் வந்துட்டு ஃபுல்லா குடுத்து முடிச்சிடணும். பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்ட்லி வந்துட்டு பாயிண்டட் பிரஷ் அதாவது ரவுண்ட் பிரஷ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனா ரொம்பவே ஈஸியா மெதுவா நீங்க வந்து ப்ரெஷரே இல்லாம பண்ணீங்கன்னா, இது குவைட் ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு. ஸோ இத பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு லைட் கிரீன் வச்சுட்டு ஆப்போசிட் சைட்ல அது வந்துட்டு பார்டர் வந்துட்டு அதுக்குரியத வந்து குடுத்துக்கிறேன். கிரீன வச்சு எல்லா ஃப்ளாருக்கும் வந்துட்டு குடுத்துக்கலாம். பக்கத்திலேயே பேலட் கூட பார்க்குறீங்க. நான் சாதாரண பேலட்ட வச்சு தான் கலர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன் பிட்வீன் உங்களுக்கு அதுவும் காமிச்சிருக்கிறேன். ஸோ ஃப்ளார் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலா 2 ஃப்ளாருமே 2 கலர்ல குடுக்கலான்னு நெனச்சேன். ஆனா வந்து நான் ப்ளூலயே கலர் பண்ணிட்டேன். பை மிஸ்டேக் வந்துட்டு பண்ணுச்சு. சரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு, அத வந்து கம்ப்ளீட்டாவே ப்ளூவாவே இருக்கட்டும் அப்படின்ட்டு, நான் எல்லா ஃப்ளாருமே 2 சைடு இருக்கிற ஃப்ளார வந்துட்டு பெட்டல்ஸ் வந்து எல்லாமே வந்துட்டு ப்ளூல வந்து பண்ணிக்கிறேன். இன் பிட்வீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, அந்த பார்டர்ஸ் இருக்குது இல்லையா? அதையும் ப்ளூலயே வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு நம்ம லைன் போட்டு வச்சிருந்தோம். அப்புறம் வந்துட்டு சைடு அத வந்து டைரக்ட் எல்லோ தான். இதுல வந்து எந்த ஒரு மிக்ஸிங் எதுவுமே பண்ணல. எல்லோ எடுத்துட்டு பிரஷ்ஷ வந்து ஒவ்வொரு டைமுக்கும் நீங்க கலர் சேஞ்ச் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரோ, ஒரு வெட் கிளாத்தோ அத வச்சு பிரஷ்ஷ நல்லா கிளீன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்க வந்து எல்லா கலர் குடுக்கணும். இன் பிட்வீன் ஃப்ளார்க்கு இன் பிட்வீன் வந்து பெட்டல்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, சென்டர் வந்துட்டு எல்லோல குடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்டர்லாம் எல்லாமே வந்துட்டு நான் பிரஷ்ல வந்து குடுக்கல. நான் வந்து 0.8 பென் எடுத்துக்கிட்டேன். 0.8 ப்ருஸ்டோ பென் எடுத்துட்டு நான் அதில வந்து குடுத்துக்கிறேன். ஸ்மூத்தா தான் வந்தது. வாட்டர் கலர் இதில அக்ரிலிக்ல எல்லாத்துலயுமே வந்துட்டு நம்மளோட ஃபைன் லைனர் வந்துட்டு நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ வந்து நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா இல்ல அப்டின்னா வந்துட்டு டைரக்ட்டா வந்துட்டு நீங்க இதே மாரி குடுத்துக்கலாம். ஆக்சுவலா இந்த ரவுண்ட் எல்லாம் குடுத்ததுக்கப்புறம் அதில வந்து எல்லோவோ இல்ல ஒயிட்டோ வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப உள்ள வந்து சர்க்கிள் போட்டிருக்கோம் இல்லையா? அது வந்து வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் ஆயிருக்கும். ஸோ அது வந்து நான் போட முடியல. அதனால போட்டிருக்கேன். உள்ள வந்துட்டு கொஞ்சம் டிசைன்ஸ், கிராஸ் லைன்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இனிஷியலா வந்து பார்த்துருப்பீங்க. அதுவுமே என்னால வந்து ஆக்சுவலா வீடியோ எடுத்தேன். பட் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. வேற கால் வந்தனால மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அவுட்டர் லேயர் எல்லாமே வந்துட்டு நான் வந்துட்டு 0.8 அதில வந்து குடுத்துருக்கேன். நீங்க உள்ளேயும் ஏதாவது ஹைலைட்டர வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது லைன் ஏதாவது குடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்க குடுத்துக்கலாம். எனக்கு இதுவே போதுமானதா தோணுச்சு. ரொம்பவே அழகா பிரைட்டா வந்திருந்தது. இத ஃப்ரேம் பண்ணி கூட நீங்க வந்து உங்க வால்க்கு மாட்டிக்கலாம். இத ஒரு கிரீட்டிங் கார்டோட ஃப்ரண்ட்ல கூட வச்சுட்டு நீங்க யாருக்காவது பிரசன்ட் பண்ணணும்னா கூட நீங்க பிரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு வேல்யூ ரொம்ப ஜாஸ்திங்க. நீங்க பொதுவா வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஏதாவது அமௌண்ட்க்கு வாங்கி குடுக்குறதுக்கு நீங்க ஏதாவது பண்ணி குடுங்களேன். அதுல உள்ள லவ்வே வேறையா இருக்கும். ஸோ வந்துட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு லைக் மட்டும் கண்டிப்பா பண்ணிருங்க. அப்புறம் வந்து நீங்க இத பண்ணீங்க அப்டின்னா, அந்த வொர்க்கையும் எனக்கு வந்து ஷேர் பண்ணிருங்க. வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். பிளஸ் வந்து இன்ஸ்டாகிராமோட பயோவுக்கும் லிங்க்கும் வந்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருப்பேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ளார் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டா நான் குடுக்குற மாதிரி நீங்க வந்து அவுட்லைன் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா குடுத்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலீஸ்ல யாருக்காவது வந்துட்டு ஆர்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்க வந்துட்டு கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, நம்ம வீடியோஸ்லாம் ஃபுல்லா டீட்டெயில்டா தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.